என்னப்பா இது? ஐயா, என் அண்ணன் தான் என் பிள்ளைய தூக்கிட்டு வர சொன்னாருன்னு சொன்னியே நீ. அவர் தான் உன்கிட்ட இவ கழுத்துல தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னாரு. பெண்ணி என்ன கூட சொன்னிச்சையா? இப்ப இங்க எது? நான் உங்க மக கழுத்துல தாலியை கட்டுறதா? நான் அவ கழுத்துல தாலியை கட்டுறதுக்காக தூக்கிட்டு போன நினைச்சீங்களா? எங்க அப்பா தூக்கிட்டு வர சொன்னாருன்னு சொன்னதுனாலதான் நீங்க என்ன போக விட்டீங்க. அதனாலதான் நேத்து ராத்திரி உங்ககிட்ட அப்படி சொன்னேன். நான் ஒண்ணு அவ கழுத்துல தாலியை கட்டி குடும்பம் நடத்துறதுக்காக ஒண்ணு தூக்கிட்டு போல. உங்க புருஷனை அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் தூக்கிட்டு போனேன். இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், உங்க மகளை எப்படி தூக்கிட்டு போனனோ அதே மாதிரி பத்திரமா கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். இனிமே உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி கோடி கும்பிடு. இதுக்கப்புறம் உங்க திசை பக்கமே திரும்பி வர மாட்டேன். ஆளை விடுங்கப்பா சாமி. நீதானடா, நீதானே சொன்ன. நீதானே எங்க அப்பா தான் உன் மகளை தூக்கிட்டு வர சொன்னாருன்னு நீதானே சொன்ன. நீ சொன்னதுனாலதான்டா என் கண்ணு முன்னாடியே என் மகளை தூக்கிட்டு போறதுக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா நீ இப்படி என் மகளை தூக்கிட்டு போய் எங்கடையோ கொண்டு போய் வச்சிருந்து அவளை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காண்டியே இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா உன் இடத்துல இதே வேற எவனாச்சும் இந்த காரியத்தை செஞ்சிருந்தா அப்படியே கரகரகராட்டு கழுத்த ஆஞ்சு தலைய தூக்கி விட்டு எரிஞ்சிருப்பேன்டா. இப்பவும் என் அண்ணன் மயனாச்சு, நான் வளர்த்த பிள்ளையாச்சு, என் ரத்தமாச்சேன்னுதான் உன்னை சும்மா விடுறேன். இல்ல போயிருங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிருங்க. உங்கடி அக்கா, என் மகன் அத்தே அக்கா, உங்கடி எடி போடி, கொஞ்சம் தள்ளி கொண்டாடி போ. உங்கடி என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி வர? ஏய், என்னடா ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்க? டேய், முதல்ல வண்டி ஏறா. டேய் ஏறுங்கடா. டேய் போடா போடா போடா. உங்கடி பார்த்தா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருதா. எத்தா ஐயோ, ஏமா கண்ணை திறக்க மாட்டேங்கிறாளே. பூங்கடி பூங்கடி, கண்ணை திறந்து பாருதா. என்னாச்சு? கண்ணை பிடிச்சு பாருதா. என்னாச்சு? ஐயோ அக்கா, பூங்கடி. ஐயோ பூங்கடி, என்னடி? அக்கா பூங்கடி. அடியே அடியே, இவ எப்படி வந்தா? அடியே போ, சீக்கிரம் போய் உன் அப்பனுக்கு தகவலை சொல்லுடி. ஐயோ, நான் என்ன செய்வேன்? உங்கடி இங்க வேற தேடிக்கிட்டு இருக்கும்போது தோண ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் என்னப்ல, இப்ப எதுக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏய் கண்டுபிடிச்சா நானே சொல்றேன்னு சொன்னேன்ல. அப்பா அப்பா அப்பா, என்னப்ல? அக்கா வீட்டுக்கு வந்துருச்சுப்பா. மச்சான் என்னாச்சு? என்னப்ல சொல்ற? நிஜமாவா? வீட்டுக்கு வந்துருச்சா? ஆமாப்பா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துருச்சுப்பா. அப்பதான் உடனே இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லி வீட்டுக்கு வர சொன்னாங்கப்பா.
மச்சான் என்ன மச்சான் வீட்ல இருந்து என்ன தகவல் சொன்னாங்க? என்னாச்சு மாமா சொல்லுங்க. மாப்பிள இதை செஞ்சது அவனே தான். மச்சான் சொன்ன மாதிரி செஞ்சு விட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பிள்ளைய பாப்போம் மச்சான். வாங்க மச்சான். என்ன பெண்ணு இது? ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? இந்நேரம் அழகர் பூமுடி கழுத்துல தாலி கட்டி இருப்பானா? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஏய் இங்க பாரு, அது எப்படியா அழகர் தம்பி அவளை கல்யாணம் பண்ணுவாரு? இத்தனை வருஷமா அவர் உன்னை விரும்புறேன், உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டுவாரா? மாமா தான் போன்ல சொன்னாங்கல்லம்மா, அவ கழுத்துல தாலிய கட்டுன்னு. அண்ணன் சொன்னா அதுக்காக அழகர் தம்பி கேட்டுருவாரா? இங்க பாரு, நீ தைரியமா இரு, நான் அப்படிதான் சொல்லுவேன். அழாத சரியா? சொன்னா கேளு, அழாதங்கிறல. ஆம்புலன்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு தம்பி இதுல தான் வரும்னு நினைக்கிறேன். மீனாட்சி நம்ம அழகர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆர்த்தி எடுத்துட்டு சீக்கிரம் சீக்கிரம். மாமா என்னையா அழகரு?